யானை விரட்டினா கூட பெருமாள் கோவிலுக்கு போக மாட்டான் இந்த சைவன். வைஷ்ணவத்திலேயே ராமரை பிடிச்சவா கிருஷ்ணனை பஜிக்க மாட்டா, கிருஷ்ணனை பிடிச்சவா ராமரை பஜிக்க மாட்டாள். அவரோட கனவுல கூப்பிடுறாராம் பெருமாள். கோவில் உள்ள வந்துட்டு அந்த மூர்த்தியை தரிசனம் பண்ணாமல் போனா நாஸ்திகன். ஒரு நாள் பண்டரிபுரம் போனது இல்லையா அவன். இதெல்லாம் போனா தொலைகிறது போன்னு நம்மளையும் பகவான் பக்தனா அங்கீகரிச்சிருக்கான். அர்த்தார்த்தி கீதையில இந்த டிக்கெட்டுக்கு இல்லாம இடம் வச்சிருக்கான் பகவான். தொலைகிறது போ, அது வேணும் இது வேணும்னு வந்தாலும் போனா போறது இவனும் என் பக்தன் தான். ஆனா திருட பக்தன்னு வேற. அவன் என்ன யானை விரட்டினா கூட சிவன் கோயிலுக்கு போக மாட்டான் அந்த வைஷ்ணவன். யானை விரட்டினா கூட பெருமாள் கோவிலுக்கு போக மாட்டான் இந்த சைவன். இதெல்லாம் துவேஷம் இல்லை, திருட விசுவாசம். நீ சிவன் கோவில் பெருமாள் கோவிலை பத்தி சொன்னா வேணா சைவ வைஷ்ணவ சண்டைங்கிறைய. வைஷ்ணவத்திலேயே ராமரை பிடிச்சவா கிருஷ்ணனை பஜிக்க மாட்டா, கிருஷ்ணனை பிடிச்சவா ராமரை பஜிக்க மாட்டாளே. இதுக்கு சண்டையா காரணம்? திருடச்சித். அதுபோல இந்த சமர்த்த ராமதாசர் 80 வயசு தீர்காயுஸ், பிரம்மச்சரியம். அப்படி இருந்தவர் பரமராம பக்தர். ஏன் இவ்வளவு திருடமான ராம பக்தின்னா அவர் ஹனுமாரோட அவதாரம். பிறக்கும் போதே வாளோட பிறந்தார். அப்பேற்பட்ட ராம பக்தர் ஆஞ்சநேய சுவாமியினுடைய அவதாரம். அவர் எப்படி கிருஷ்ண பக்தி பண்ணுவார்? ஒரு நாள் பண்டரிபுரம் போனது இல்லையா அவர். பண்டரிபுரம் பக்கமே போனதில்லை. ஏன்னா எனக்கு என்ன வேலை? என் பிரபுவா இருக்க கிருஷ்ணன். அது துவாரகாதீசன் துவாரகையிலே இருந்து புண்டலீகன்கிற பக்தனுக்காக எழுந்தருளின கிருஷ்ணன். அது கிருஷ்ணன் ருக்மிணி தேவி. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தா வரல, பக்தாளெல்லாம் கூப்பிட்டா வரல, அந்த பக்கமே திரும்பல. பாண்டுரங்கன் ஏங்கி போயிட்டாராம். இவன் வரமாட்டேங்கிறானே, இவன் நம்ம சந்நிதிக்கு வந்தா தேவலாம்னு பகவான் நினைக்கிறான். அவர் ஆசைப்படுறார். திருச்சேரேங்கிற ஒரு திவ்ய தேசத்தில் இருக்கார் பெருமாள், சாரநாதர்னு பேர். திருமங்கையாழ்வார் நாச்சியார் கோவில்ங்கிற அங்க அந்த திவ்ய தேசத்திலேயே தங்கியிருக்கார். பிரசித்தமா கல்கருடன் கூட போன வாரம் கூட நடந்தது கருட சேவை. அந்த திவ்ய தேசத்திலேயே தங்கியிருக்கார் ஆழ்வார். அவரோட கனவுல கூப்பிடுறாராம் பெருமாள், திருச்சேர பெருமாள். இந்த ஆழ்வாருடைய கனவுல நம்ம சந்நிதிக்கு எப்ப எழப்போறேன்? பெருமாள் ஒரு பக்தனை கூப்பிடணும்னா எப்பேற்பட்ட ஒரு பக்தனா இருக்கணும் அவர். பாண்டுரங்கனுக்கு ஆசையா இருக்கான் இவர் வரணும்னு. ஆனா இவரோ வரமாட்டேங்கிறார். ஒரு நாளைக்கு சிவாஜி மகாராஜா சேவிச்சார். சிவாஜி மகாராஜா சேவிச்சு, நான் பாண்டுரங்கனுக்கு நாளைக்கு மகாபிஷேகம் பண்ண போறேன். மகாபிஷேகம்ங்கிறது என்ன? 100 லிட்டருக்கு மேல இருக்கணும் எல்லா திரவியமும். அதான் மகாபிஷேகம். குடமா பண்ணணும் எல்லாம். இப்படிதான் அம்பரீஷ சக்கரவர்த்தி பண்ணினான் மகாபிஷேக விதினா அப்படிங்கிறார் பாகவதத்தில். அம்பரீஷ சரித்திரம். பிருந்தாவனத்தில் மதுவனம்னு ஒரு பிரதேசம், அந்த இடத்துல அம்பரீஷ சக்கரவர்த்தி 1 வருஷ காலம் தங்கி ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் பண்ணும்பொழுது பெருமாளுக்கு, சாலக்கிராம பெருமாளுக்கு மகாபிஷேகம் பண்ணினான். அதுபோல மகாபிஷேகம் பண்ண போறேன், நீங்க அவசியம் குருநாதர் வரணும்னு பிரார்த்தனை பண்ண. நாங்கெல்லாம் வரமாட்டேன், நீங்க அப்படி சொல்லக்கூடாது, எனக்காக வரணும். அப்பா எனக்கு வழக்கம் இல்லைன்னாரு. வேற இன்னொரு சந்நிதிக்கு போய் வழக்கம் இல்லை, எனக்காக வாங்க. அப்ப பக்தனுக்காக, சிஷ்யனுக்காக கொஞ்சம் அதை அங்கீகரிச்ச குருநாதர் எத்தனை மணிக்குன்னார்? 9 மணிக்கு வந்துடுறேன், போயிட்டு வா. யோக புருஷர் தானே, இங்க மறைஞ்சு அங்க தோணுவர்.
அவருக்கு டிராவல் பண்ணுறதுக்கு ஒன்றும் வாகனங்கள்லாம் வேண்டாம். 9வது மணி பண்டரிபுரம் வந்துட்டார். பார்க்கிறார், யானை குதிரை, ராஜா வந்ததுக்கு அறிகுறியே இல்லை. ஒரு கால் ஏகாந்தமாக வந்திருக்க அம்பளருக்கு மகாராஜான்னு உள்ள போய் பார்த்தா மகாபிஷேகத்துக்குள்ள ஏற்பாடுகளும் இல்லை. இது என்னது, சொன்ன சொல்லு மாற மாட்டானே, ஒரு கால் மாத்தினா நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவானே, என்னன்னு புரியலையேன்னு யோசனை பண்ணி கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்தார். அப்புறம் தோணினது திரும்பிட்டார். திரும்பும்போது நாம நாஸ்திகன் இல்லையே, கோவில் உள்ள வந்துட்டு அந்த மூர்த்தியை தரிசனம் பண்ணாமல் போனா நாஸ்திகன். அது எந்த மூர்த்தியா இருந்தா என்ன, நாம் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு போயிடும், இல்லைன்னா நாஸ்திகம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.